மழை விட்டும் குடும்பத்துடன் அவதிப்படும் விவசாயிகள். அரசுக்கு கோரிக்கை வைத்த மக்கள். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே உள்ள பன்னீர்குளம் மேலக்கூட்டு பண்ணையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 600 ஏக்கரில் வரை கத்திரி, வெண்டை, சுரக்காய், தக்காளி, புடலங்காய் மற்றும் இப்பகுதியில் மாம்பழம், கொய்யா, நெல்லிக்காய், கருவேப்பிலை உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். மேலும் 15 விவசாய குடும்பங்கள் இங்கே தங்கியிருந்து விவசாய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு சாகுபடி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள், கருவேப்பிலை ஆகியவை தினமும் வேன்கள் மூலமாக நெல்லை, தூத்துக்குடி, கோவில்பட்டி, மதுரை, சென்னை வரை உள்ள சந்தைகளுக்கு பன்னீர்குளம் அகிலாண்டபுரம் இணைப்பு சாலை வழியாக கொண்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் தொடர்ந்து பெய்த கனத்த மழையின் காரணமாக பன்னீர்குளம் அகிலாண்டபுரம் இணைப்பு சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பது மட்டுமின்றி சாலை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாய பொருட்களை கொண்டு செல்ல முடியாமலும் தங்களது நிலத்திற்கு செல்ல முடியாமலும் விவசாயிகள் பரிதவித்து வருகின்றனர். இதனால் கடுமையான வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு தங்கியிருந்து விவசாயம் செய்து வரும் குடும்பத்தினர் வெளியே செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ஏற்கனவே மழைக்கு முன்பே இந்த சாலையை வந்து சீரமைக்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. தற்போது பன்னீர்குளம் அகிலாண்டபுரம் சாலை முற்றிலுமாக பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இனியாவது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா பன்னீர்குளம் பஞ்சாயத்தில் பன்னீர்குளம் டு அகிலாண்டபுரம் இணைப்பு சாலை என்பது இது. 60 ஆண்டு காலமாக இந்த வழியில் போக்குவரத்து, மாடு, ஆடு எல்லாம் இந்த வழியில் தான் வர வேண்டும். காய்கறி வேன் மட்டும் 4 வேனு இந்த ஏரியாவுக்கு காய்கறி எடுத்துகிட்டு போகும். கடந்த ஒரு வார காலமாக எலுமிச்சம்பழமோ, கத்திரிக்காயோ, தக்காளி பழமோ, கொய்யா பழமோ எதுவுமே இந்த இடத்த விட்டு போகலை. நாங்கள் ஒரு 10-15 குடும்ப விவசாயிகள் குடும்பத்தோட்டு வீட்லேயும் இங்கே குடியிருக்கோம், ஊருக்குள்ளேயும் குடியிருக்கலை. நாங்களும் வெளியில் எங்கேயும் கைத்தார கடம்பூர் எங்கேயும் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக நான் எல்லா அதிகாரிகளையும் சந்தித்து எல்லாரிடமும் மனு கொடுத்து விட்டேன். இந்த மேப்பையும் கொடுத்து விட்டேன். எல்லா கலெக்டரு, சேர்மனு, கவுன்சிலரு, பிடிஓ, தாசில்தார் எல்லாவர்களையும் மனு கொடுத்து விட்டேன். விஓ தலையாரி 3 முறை வந்து பார்த்து சென்றார்கள். ஒரு இன்ஜினியரும் வந்து பார்த்து சென்றார்கள். ஆனால் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. எங்களுடைய வாழ்வாதாரம் இப்படியே போனால் இந்த பாதை அழிந்துவிடும். அழிந்துவிட்டால் இங்கே நாங்கள் ஒரு 550 ஏக்கர் நிலத்தை விற்றுவிட்டு இங்கிருந்து காலி செய்து தான் போக வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறது. இந்த தகவலை அறிந்து தமிழக அரசு எல்லாம் சேர்ந்து இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, ரோடு ஓடு, விவசாயத்தை காப்பாற்று, எங்கள் காய்கறிகளை திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு செல்வதற்கு வழிவிடு. நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் இங்கே குடியிருந்து கொண்டிருக்கிறோம்.